சோஷியல் மீடியாக்கள்ல ஹெல்த் ரிலேட்டட் அண்ட் வெயிட் லாஸ் ரிலேட்டடான மித் எல்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு 5 பாயிண்ட்டை நான் உங்களோட ஷேர் பண்றேன். என்னோட இனிஷியல் ஆஃப் வெயிட் லாஸ்ல இதெல்லாமே மித்து அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட ஆக்சுவல் வெயிட் லாஸ் ப்ராக்ரஸே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரியான நியூட்ரி இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஃப்ரூட் சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகும், வெயிட் லாஸ் ஆகாது. நம்பர் 2, 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் நீங்க குடிக்கல அப்படின்னா உங்களால ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. 7.5 கிளாஸ் குடிச்சீங்கன்னா கூட நடக்காது. நம்பர் 3, எல்லா டெய்ரி ப்ராடக்ட்ஸுமே டாக்ஸிக். அது சாப்பிட்டா வெயிட் கெயின் தான் ஆகும், ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. நம்பர் 4, நிறைய ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் நடக்கும். நீங்க ஃபாஸ்டிங் பண்ணல அப்படின்னா 3/4 கிலோல இருந்து 1/2 கிலோ கூட உங்களால குறைக்க முடியாது. ஸோ நம்பர் 5, நீங்க வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் பண்ணணும்னா கம்பல்சரியா ஒரு நாளைக்கு 10K ஸ்டெப்ஸ் நடக்கணும். நீங்க 150 கிலோவா இருந்தாலும் 10K ஸ்டெப்ஸ் நடக்கணும். நீங்க ஒருவேளை 9999 ஸ்டெப் நடந்தீங்கன்னா கூட அந்த ஒரே ஒரு ஸ்டெப்ல தான் உங்களோட ஃபேட் லாஸே இருக்கு. இந்த 5 விஷயமும் சொல்லும் போது எவ்வளவு சிறப்பா இருக்கு இல்லையா? எஸ், அதனால தான் இதெல்லாம் மித்ஸ். அப்போ இதை தாண்டி உங்களோட ஃபேட் லாஸ் அண்ட் வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு என்னதான் பண்ணணும்? உங்களோட ரெகுலர் ஃபுட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்ல கன்சர்ன்டா இருங்க, கேலரி டெபிசிட்ல இருங்க, பிளஸ் பேலன்ஸ்டு மீல் பண்ணுங்க. இது பண்ணாவே நீங்க ஆரோக்கியமா பிளஸ் வெயிட் லாஸையும் ஈஸியாவே பண்ணலாம்.